வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 ரோல் லஞ்ச் பேக் கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் மாடல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி இந்த 5 கூடைகள் நம்ம இன்றைக்கி 2 ரோலில் மேக் பண்ணியிருக்கோம். ஒன்று ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மாடல் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் நான் மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டு அப்புறம் கூடைகள் பின்னுறவங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸு, இந்த கூடையை எப்படியெல்லாம் மேக் பண்ணி முடிக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்போயும் யூஸ் பண்ணுறேன் ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் வயர் தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வயரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோடய வயர் நல்லாவே இந்த மாதிரி மொத்தமாக இருக்கும். கூடையோட நாட்லாம் போட்டால் இந்த மாதிரி நல்லா டைட்டாக உங்களுக்கு இருக்கும். 2 ரோலுக்கு இந்த எவ்வளோ பெரிய கூடை வருமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல கூடை பெருசாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைக்கி இந்த கூடையோட எப்படி நீங்கள் வயர் எப்படி செலக்ட் பண்ணுறது, ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பண்டில்ஸ் செலக்ட் பண்ணணும். மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வயர் நீங்கள் எடுத்துக்க முடியும். இப்போ இதோட காமனான மெஷர்மெண்ட் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 6 அடியில் 24 வயரு, பேஸ் 9 லைனு, ஹைட் 23 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி நான் சொருகியிருக்கேங்க. இதுதான் இந்த 2 ரோல் கூடைக்கு காமனான மெஷர்மெண்ட். கரெக்டாக எனக்கு 2 ரோல் இருக்கும். உள்ளே வைக்கிற இன்னர் வயரு, ஹைட்டு, அந்த அவுட்டர் வயரு, ஹேண்டிலுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த 2 ரோலுக்கு நான் எப்போவுமே பேஸ் போட்டு முடிச்சதுமே இந்த மாதிரி குச்சி சொருகிடுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூடையை நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். நிறைய பேருக்கு வயர் இப்போ இந்த கூடைக்கு எடுக்கிறோம்னா 2 பண்டில் ரோஸ் எடுத்துக்கோங்க, 1 பண்டில் ஒயிட் எடுத்துக்கோங்க. வச்சுட்டு தான் நீங்கள் இந்த கூடையவே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா சப்போஸ் கலர்ஸ் நீங்கள் வாங்குறப்ப 1 பண்டில் ரோஸு 1 பண்டில் ஒயிட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா சப்போஸ் பத்தலை உங்களுக்கு வயருன்னா சேம் அதே ரோஸ் கலர் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா அதனால தான் எப்பயுமே 2 பண்டில் ரோஸ் வச்சுட்டு 1 பண்டில் ஒயிட் வச்சுட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கூடையை மேக் பண்ணலாம். அப்புறம் சைடு இருக்குது பார்த்தீங்களா, சைடு நீங்கள் விடுறப்ப பேஸில் போடுறப்ப அதோட மெஷர்மெண்ட்டும் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். சைடு விடுறப்ப அப்படின்னா தான் உங்களுக்கு வயர் வேஸ்டேஜ் ஆகாது. கரெக்டாக 2 ரோல்குள்ளேயே உங்களுக்கு முடியும். அப்படி இல்லைன்னா தான் உங்களுக்கு வயர் நிறைய ஆகிறது. நிறைய பேர் வயர் பத்தலன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைடு பேஸ் நீங்கள் நிறைய விட்டுறீங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த சைடு பத்தாம போகுது. கரெக்டாக இப்போ இந்த சின்ன கூடை அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி 6 அடி விட்டுட்டு நீங்கள் இந்த பேஸ் போட ஆரம்பிங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது லைன் பாஸ்கெட்டில் பார்த்தோம் ரோஸு. இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதுவும் லைன் பாஸ்கெட் மாடல் தான். இந்த லைன் பாஸ்கெட் மாடல் நீங்கள் போடுறப்ப எப்பயுமே ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் ஃபினிஷிங் உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக கிடைக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 2 லைன் ஒயிட்டு அப்புறம் 1 லைன் பிளாக் போட்டிருப்பேன். ஒவ்வொன்றும் கட் பண்ணிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் உள்ள அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா வயரோட ஷைனிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, வயர் எப்படி ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அது மாதிரி வயரோட குவாலிட்டியும் இந்த நல்லா இருக்கும். இந்த ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்டு. நாங்கள் திருச்சியில் தான் இருக்கோம். வயரும் சேல்ஸ் பண்ணுறேன். வயர் வேணுன்றவங்களும் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். இப்போ இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இன்னர் வயர் அளந்துட்டு அதுலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வயர் அளந்து இந்த மாதிரி இழுத்து போட்டிங்கன்னா நல்லா டைட்டாக உருட்டையாக உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் வரும். நான் எல்லா கூடைகளுக்கும் எப்பயுமே 2 வயர் ஹேண்டில் தான் நான் மோஸ்ட்லி மேக் பண்ணுவேன். 3 வயர் ஹேண்டில் கேட்குறவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி நான் பின்னி கொடுக்குறேன். இந்த மாதிரி நீட்டாக ஹேண்டில் சொருகிறதும் சைடாக நீங்கள் சொருகிருங்க. அப்படின்னா தான் அவுந்துட்டு வராது உங்களுக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த லைட் கலர் ஒயிட் அண்டு சாண்டிலாக தான் இருக்கும். அப்படின்னா தான் கூடைக்கு பாருங்கள் நல்லா பிரைட் லுக்கு உங்களுக்கு கிடைக்குது. இந்த கூடையை பார்த்தீங்கன்னா தெரியும், பிளெயினாக வர இடத்துல இந்த மாதிரி பூ டிசைன் நான் மேக் பண்ணியிருக்கேன். நாட்ஸ் எல்லாம் பாருங்கள், பேஸ்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரே மாதிரியான நாட்ஸ் போடுங்க. அப்போ தான் கூடையோட ஃபினிஷிங்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். வயர் இருக்கிறத பொறுத்து நீங்கள் எஸ்டெப் ஹேண்டில் போட்டுக்கலாம், பிளெயினாக ஹேண்டில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நிறைய பேர் லஞ்ச் பேக் மாடல் கேட்குறீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி லஞ்ச் பேக் மாடல் வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, டேரெக்டாக வாங்குறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஏதாவது கூடைகள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், க்ரீன் வித் சாண்டில் சூப்பராகவே வந்திருக்கு. சின்ன செக்கடாக போட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி சாண்டில் வச்சு நான் மேக் பண்ணியிருக்கேன். வயர் இந்த மாதிரி நல்லா குவாலிட்டியாக வாங்கி நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கூடை நல்லா சூப்பராக வரும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கூடைகள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது இந்த மாதிரி கூடைகளில் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் கேட்கலாம்.
கூடை வந்து நான் எல்லா கூடைகளுக்கும் குச்சி சொருகிடுவேன் பேஸு. அதனால அந்த கூடையை வந்து திருப்பி நான் வந்து சொருக மாட்டேன், அப்படியே நான் வந்து இன்சர்ட் பண்ணி சொருகுவேன். அதே நான் வந்து கம்ஃபர்டபுளாக நான் வந்து உட்காந்துக்குவேங்க. ரொம்ப குனிஞ்சுக்கிட்டு சொருகுனாதான் கழுத்து வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க. அதனால் கம்ஃபர்டபுள் உங்களுக்கு எப்படி இருக்க போடுறப்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்து நீங்கள் வந்து கூடை மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி வலிகள்லாம் வராது. கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து கூடைகளை வந்து மேக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் கை வலிக்காது. இந்த மாதிரி கூடைகள்லாம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுடலாம். ஒரு நாளைக்கு 2 கூடை கூட நீங்கள் நல்லா ஸ்பீடாக போடுறவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி கூடைகளை மேக் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், கலர்ஸு மாடல்ஸு எல்லாமே. உங்களுக்கும் இந்த மாதிரி கூடைகள் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது இந்த கூடைகளில், இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னாலும் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.